சேனலில் பிளாக் சோயா பீன் வச்சுட்டு ஒரு டிக்கி செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திருநீற்று பச்சை இலை, ஸ்வீட் பேசில் லீஃப், கற்பூரவள்ளி, செலரி, வெங்காயத்தான். நான் இதெல்லாம் சீசனிங்க்கு யூஸ் பண்ணுறேன். இதோட இந்த செச்சுவான் பெப்பர்கார்ன் ஆயில் சேர்க்க போகிறேன். இந்த ஆயிலில் பெப்பர் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. முழுசான பெப்பர்கார்ன், நான் எல்லாமே இந்தியனோட பெப்பர்கார்ன் இது. இதே ஆட் பண்ணி சீசனிங் பண்ண போகிறேன். சோயாபீனை ரொம்ப நேரம் குக்கரில் வேக வைக்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். ஒரு அரை வேக்காடு வெந்த பிறகு அதை எடுத்து கையில் ஸ்மாஷ் பண்ணுறவங்க பண்ணலாம். அது முடியலன்னா மிக்சியில் வைப்பரில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி குறன்னு இருக்கணும். இதுக்கு சாப்டு கார்லிக் போடுறேன், கேபேஜ் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் கேரட் போடுறேன், கொஞ்சம் வெங்காயத்தான், ஆனியன் கொஞ்சம், இந்த செலரி கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சமாக போட்டுக்கலாம், திருநீற்று பச்சை இலை அது ஒரு 2 போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப ஃப்ளேவர் ஆகிடும். கற்பூரவள்ளி இலை ஒரு 2 போடணும், ரொம்ப போடக்கூடாது. இது இந்தியன் சீசனிங். இது சீஸ் எடுத்திருக்கேன், மொசரேலா சீஸ் இல்லை, ஆர்டினரி சீஸ் தான், அது போடணும். இந்த செச்சுவான் பெப்பர்கார்ன் ஆயில் அது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், சுவையை கூட்டி கொடுக்கும். ஒயிட் பெப்பர் கொஞ்சம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸு ஸ்பைஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு, ரா ரைஸ், இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்துக்கோங்க. நான்ஸ்டிக் தவாலையும் பண்ணலாம், இது தோசை தவாலையும் பண்ணலாம். தோசை தவாலை பண்ணும்போது இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் தான் ஆயில்.